Hello friends, welcome back to my channel ES Lifestyle. இந்த வீடியோல பொட்டேட்டோ ரெசிபி தான் பண்ண போறோம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். அந்த சீரிஸ்ல நம்ம ஒரு ரெசிபி எடுத்துறோம் இன்னைக்கு. முழுசா பொட்டேட்டோவை நம்ம அவன்ல வச்சு grill பண்ணி எடுக்க போறோம். சோ எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம நல்ல பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். கழுவியாச்சு, மண்ணெல்லாம் இல்லாம கழுவியாச்சு. இது எப்படி கட் பண்ணலாம் அப்படினா ஃபுல்லா கட் பண்ண கூடாது. ஒரு முக்கால் வாசி அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி கேப் விட்டு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி முக்கால் வாசி எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கீங்களோ எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறதுனால இது மேலே லைட்டாக இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். அது உள்ளலாம் ஸோ நல்லா நமக்கு வதங்கி வரும். ஆயில் இல்லை நீங்கள் பட்டர் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஆயில் எடுத்து நல்லா மேலே வந்து தேய்ச்சிட்ருக்கேன். எல்லா பொட்டேட்டோஸ்லையும் அந்த மாதிரி நம்ம ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்லலாம் எல்லாத்துலேயும் வந்து லைட்டாக படுற மாதிரி நம்ம பண்ணி விட்டுடலாம். எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணியாச்சு. இது மேலே லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே சால்ட் போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் வச்சு நம்ம அவனில் வச்சுட போகிறோம். 200 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு எந்தளவுக்கு பேக் ஆகணுன்றது நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் வச்சுட்டு அவனில் வைக்க போகிறேன். அவனில் வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் நான் லைட்டாக இது மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மேலெலாம் வரும். ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவனில் வச்சுட்டேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் டோட்டலாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேக் ஆகி அது அப்படியே தனித்தனியாக அந்த ஸ்லைஸ் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, இது மேலே நீங்கள் பட்டர் லைட்டாக இந்த ஹீட்லேயே பட்டர் லைட்டாக தடவி இது மேலே நம்ம ஸ்பைசஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பட்டர் போட்டோன்னே மெல்ட் ஆகிடுச்சு. பட்டர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பட்டர் லைட்டாக தடவிட்டேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே சால்ட் ப்ளஸ் கொஞ்சம் சில்லி பவுடர் மேலே தூவி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டீப் ஃப்ரை கூட நம்ம பண்ணலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் இல்லை அப்படின்னா நம்ம இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். யாருக்குமே பொட்டேட்டோ பிடிக்காமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டியிருக்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.